இந்த திறன் மாணவிகள்னு ஒண்ணு இருப்பாங்க. அவங்க யாரும் இல்ல. 10th எல்லாம் யாராரு? 1 2 நீடா 8th போற. நீ 12th போறியா? வெரி குட். நீடா 7th. 5 பேர் வந்திருக்கீங்க. ஓகே. உங்க ஊரு வந்து இப்ப அரண்மனை கொள்ளைய நாடி நான் வந்திருக்கேன் உங்களை. பேரண்டோட பார்க்கணும். எல்லாருக்கும் பேரண்ட் வந்திருக்கீங்களா? யாரு இவங்க பேரண்ட்டுங்க? ஓகே. இவங்க நீங்க ஓகே. உங்களுக்குடா? உங்களுக்கு வரலையா? ஓகே. அதனால நீங்க அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணு வர்றாளா? வர வச்சிருங்க. சரி. இப்போ உங்களை வந்து பாக்குறேன் லீவ்ல. என்னடா லீவ்லயும் வந்து பார்த்து நம்மளை போட்டு பாடப்படுத்துறாங்களே. ஆமாவா? ஆமாவா? நான் கிட்டத்தட்ட நிறைய ஏரியாவுக்கு போய் இவ்வளவு மாணவிகளை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் இவ்வளவு பார்த்து வந்துருக்கேன். ஒவ்வொருத்தரையும் பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன். உங்களையும் பார்க்குறேன். இன்னும் நிறைய இடங்கள் போகணும். ஒன்றும் இல்லை, நம்ம ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம் வைக்கிறாங்கல்ல, அப்பவே பிள்ளைங்களை கொஞ்சம் நல்ல மார்க் எடுக்க வைக்கணும். ஒன்று. இன்னொன்று, திறன் மாணவின்னு இருக்கிறாங்க, அந்த பிள்ளைங்களை பார்க்கணும்னா மெயினா என்னுடைய நோக்கம். அவங்கள பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது எல்லாரையும் பார்த்துருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தாச்சு. இதுல யாரு திறன் மாணவிகள்? இல்ல யாரும் இல்ல. பரவாயில்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் மிட்டம்ல திறன் சொல்லி போட்டுட்டாங்கன்னு வச்சுங்களேன், அந்த பொண்ணு வந்து லாஸ்ட் வரையில் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் ஃபர்ஸ்ட்லயே அந்த பொண்ணுக்கு வந்து அடிப்படை திறன் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்தேன். நான் ஃபர்ஸ்ட் அதை தான் எண்ணத்திலே வந்தேன். ஆனா ஒவ்வொரு ஏரியாலையும் அவ்வளவு போய் தேட முடியல. வரும்போது 1 2 அதுலயே இருக்கிறாங்க. அதனால பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கு. இப்ப உங்களுக்கு ஒரு படிவத்தை நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த படிவத்துல சில கேள்விகள் கேட்கறாப்புல இருக்கு. என்ன இருக்கும் இதுல? நீ தினசரி படிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கறேன். எவ்வளவு நேரம் படிக்கிறீங்க? 1 மணி நேரம் படிக்கிறியா? 2 மணி நேரம் படிக்கிறியா? காலையில 1 மணி நேரம், 2 மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு நாளும் எப்படி நேரம்? மாலையில எவ்வளவு நேரம் படிக்கிறீங்க? இரவுல எவ்வளவு மணி நேரம் படிக்கிறீங்க? அப்படிங்கிற மாதிரி இதுல ஒண்ணு இருக்கும். அடுத்து, பிடிச்ச பாடம் எது? காரணம் என்ன அப்படின்னா புரியுது சிலவங்களுக்கு. சிலது பிடிக்காதது, சிரமமா இருக்கிற பாடம் என்னன்னு கேட்டிருக்கேன். ஒரு பாடம். ஏன்னா எல்லாருக்குமே 5 பாடம், 11th பாத்தீங்கன்னா 6 பாடம் இருக்கு. என் காலகட்டத்தில் நான் படிக்கும் போதே ஒண்ணு புரியாம தான் இருக்கும். அதை எப்படி நம்ம புரிஞ்சு படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அடுத்து பார்த்தா, விடுமுறை காலங்கள்ல தனியா படிக்கிறீங்களா, பேரண்டோட படிக்கிறீங்களா, அப்படி ஒரு கேள்வி கேட்கிறேன். ஃப்ரெண்டா இருக்கீங்களா, ஒரு இடத்துல சேர்ந்து படிக்கலாம், அப்படி கேட்கற மாதிரி ஒரு கேள்வி இருக்கும். அடுத்து வந்து, கதை புத்தகம் படிக்கிறீங்க இல்ல, கதை புத்தகம், அறிவியல் சார்ந்த கதை புத்தகம் இப்படி எல்லாம் படிக்கணும். ஏன் படிக்கணும்னா அப்பதான் உங்களுக்கு வாசித்தல் பயிற்சி இருக்கும். லீவ்லயும் படிக்கணும். நம்ம ஸ்கூல்ல லைப்ரரி புக் இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப பேரண்டையும் வச்சு ஏன் இந்த மாதிரியான கேள்விலாம், நீங்க ஒரு கதை புக் லைப்ரரியில இருந்து எடுத்து கொடுக்கணும். அறிவியல் சார்ந்த கதை புக்குகள் கொண்டாந்து கொடுத்து ஒரு 1/2 மணி நேரம் அதை படிக்க சொல்லணும். அப்பதான் படிக்கிற பயிற்சி வரும். படிக்கிறதுங்கிறது ஒரு தவம் மாதிரி தான், தியானம் மாதிரி தான். அடுத்து பார்த்தாங்கன்னா, பள்ளியில வந்து உங்களுக்கே தெரியும், என்னன்னா நமக்கு கலை திருவிழா நடக்குது வருஷம். கலை திருவிழாவில் வட்டார அளவுல நடக்கும், பள்ளி அளவுல, அப்புறம் வட்டார அளவுல, அப்புறம் மாவட்ட அளவுல, மாநில அளவுல. அப்படி தேர்வு செய்யப்பட்ட பிள்ளைங்களை கலையரசி அப்படிங்கிற பட்டம் கொடுப்பாங்க. இப்ப இவங்க வந்து அதுக்கு ஏதாவது தன்னை ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த லீவு உங்களுக்கு பயன்படும். மணல் சிற்பம் செய்யறதுக்கு கொஞ்சம் மண் வாங்கி போட்டீங்கன்னா அதை உட்காந்து தண்ணி தெளிச்சு செய்வாளுங்க. விளையாடவும் செய்யணும், அதை பயனுள்ளதாகவும் ஆக்கிக்கணும். நம்ம ஸ்கூல்ல வாலிபால் இந்த மாதிரியான மேட்சுகள் இருக்கு, அதுகள்லையும் கலந்துக்கிறதுக்காக வேண்டி இப்ப பயிற்சி எடுத்துக்கலாம் சாயந்தர நேரத்துல கொஞ்ச நேரம். அடுத்து ஓவியம் வரைதல் போட்டி இருக்கு, இசை போட்டி இருக்கு, இசை கருவிகள் வாசிக்கிற போட்டிகள்லாம் இருக்கு. அதெல்லாம் நீ நேரம் இருக்கையில சும்மா டிவி பாக்குறது, ஏதாவது செல்ல பாக்குறது, இப்படி எல்லாம் நேரத்தை வேஸ்ட் ஆக்காம உங்களுடைய இந்த மாதிரியான லீவை பயனுள்ள லீவை ஆக்கிக்கிறதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். எதிர்கால இலக்கு என்ன அப்படிங்கறத நம்ம ஒண்ணு போட்டிருக்கோம். அந்த இலக்கு எழுதுங்க. அதுக்கு நீ என்ன முயற்சி செய்ய போற, இனிமே என்ன செய்ய போற, இவ்வளவு நாள் நம்ம யோசிக்கல. நீங்க இலக்குன்னு எழுதிட்டா அவ்வளவுதான், அந்த இலக்கு நோக்கி நம்ம போக ஆரம்பிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன் வருது. இப்ப அடுத்து வந்து, குழந்தைகள் இந்த மாதிரி இலக்கு எழுதிட்டாங்க, நீங்க அவங்களுக்கு என்னவா உதவ போறீங்க அப்படிங்கறதா பெற்றோருக்கு. இவ்வளவு நாள் என்ன பிள்ளை வந்து நல்லா இருக்கிறாளா, இல்லாட்டா ஏதாவது ஒரு சில தவறுகள் இருக்கு, அவளை நான் இம்ப்ரூவ் பண்ணணும், அவளுடைய வாழ்க்கையில இந்த இலக்கு அடையிறதுக்கு நான் என்னது செய்யணும். சாப்பிட மாட்டேங்கிறா, அது கூட சொல்லலாம். இப்ப சாப்பாடுதான் அவளை நான் இம்ப்ரூவ் பண்றது ஒண்ணு.
அடுத்தது சோம்பேறியா இருக்கா, அதை நான் சுறுசுறுப்பாக்குறது. அது என்னுடைய இதா இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு இருக்கு, மேம்படுத்த வேண்டியவை. அடுத்தது டிவி பாக்குறா, சோம்பேறியா இருக்கிறா, செல்லு பாக்குறா, அந்த இதெல்லாம் குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு இருக்குது. அதெல்லாம் இல்ல, என் பிள்ளை எல்லாம் சூப்பர் பிள்ளைங்க அப்படின்னாலும் இல்ல நல்ல குழந்தை அப்படின்னு சொல்லி நீங்க எழுதி தரலாம். இப்ப இதுதான் நான் எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். இப்ப இலக்கு என்னன்னு எழுதுங்க. அதை வச்சு நம்ம அப்புறம் சொல்லுவோம். இலக்கு என்ன, உனக்கு என்ன இலக்கு, அதை எழுதுங்க பாப்போம். இந்தாங்க ஆளுக்கு ஒண்ணு. என் பெட்டிக்குள்ள பிஸ்கெட் இருக்கு, எடுத்துட்டு வாங்கம்மா. மடி மாவட்ட ஆட்சியர் எழுதியிருக்காங்க. எவ்வளவு பெரிய பொறுப்பு, இந்த மாவட்டத்துக்கே ஒரு போஸ்ட் தான் தெரியும்ல. மாவட்ட ஆட்சியர் யாரெல்லாம் கை தூக்குங்க. 1 2. நீ எம்பிபிஎஸ்ஸா? ஓகே, எம்பிபிஎஸ் படிச்சாலும் மாவட்ட ஆட்சியர் ஆகலாம். மாவட்ட ஆட்சியர்ல நிறைய பிரிவுகள் இருக்கு. அதுல ஐஏஎஸ் இருக்கு, ஐஎஃப்எஸ் இருக்கு, ஐஆர்எஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். ஒரு 16 பிரிவோ என்னன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். ஐஏஎஸ்ன்னு ஸ்பெஷலா சொல்றேன் என்னன்னா இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ், அது தெரிஞ்சுக்கங்க. இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ் அது ஐஏஎஸ் கேட்டுற மாதிரியே தான் இதுவும். அதுவும் மாவட்டத்துக்கு ஒருத்தர் தான். சரியா? அந்த மாதிரியான கோர்ஸுகள்லாம் தெரிஞ்சு நீங்க படிங்க. இப்ப நீங்க இலக்கை நிர்ணயிச்சுட்டாங்க, பேரண்ட் நீங்க புரிஞ்சுக்கங்க. உங்களால என்ன முடியுமோ அதை, உங்களுடைய கருத்து என்னன்னு நம்ம கேட்டிருக்கோம். இவங்க இலக்கு என்னன்னு சொன்ன பிறகு நீங்க என்ன சொல்லணும், நாங்க உதவியா இருக்கிறோம்னு சொல்லணும். இப்ப இவ்வளவு நாள் சாதாரண பொண்ணா பாத்தீங்க, இனிமே அவங்க மருத்துவராகவும் ஐஏஎஸ் மாவட்ட ஆட்சியராகவும் நீங்க பார்க்க போறீங்க. யாருமே குறைவான ஒரு இதுல பதவியில போடவே இல்லை. எல்லாம் பெரிய பெரிய பதவிகளை போட்டிருக்காங்க. இந்த சமுதாயமே மாறணும் அப்படின்னா இந்த பிள்ளைங்க இன்னும் நல்ல முயற்சி எடுத்து பயிற்சி எடுத்து பெரிய பெரிய போஸ்ட்ல போகணும். அதுக்குதான் இப்ப உங்களையும் வச்சு நான் சொல்றேன். அம்மா நீங்க என்னன்னாக்க இப்ப இதான் உங்களுடைய எய்ம்னு நீங்க சொல்லிட்டீங்க. இப்ப என்னன்னா எய்ம்னா ஒரு இடத்துல புள்ளிய வச்சுட்டு வில்லுல இருந்து அம்பை எய்த ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ உன்னைய அம்பு இப்படி விட்டுட்டோம்னா என்ன ஆகும், போய்கிட்டே இருக்கும். போய்கிட்டே இருக்குமா, எங்க போகணும், நிறுத்தணும், எங்க போய் நிக்கணும், அந்த புள்ளியில போய் அடிக்கணும். வேகமா இங்கிருந்து வேகமா நம்ம கை எடுத்தாதான், இழுத்து அடிச்சாதான் அங்க வேகமா போய் அந்த பாயிண்ட்ல போய் டிப்பு நல்லா கரெக்டா போய் விழுகும். நீங்க என்ன பண்ணணும், இப்பவே சின்ன பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறீங்க, இப்பவே உங்களுடைய வேகத்தை அதிகரிக்கணும். உங்களுடைய பயிற்சியினுடைய வேகத்தை அதிகரிக்கணும். பயிற்சியினுடைய வேகத்தை அதிகரிக்கணும். இப்ப நான் உங்களை பார்க்கணும், எனக்கு அது எய்மு. உங்களை பார்க்கணும், வீடு வீடா பாக்குறேன், நிறைய இடங்கள்ல போய் பாக்குறேன். இப்ப இதெல்லாம் நான் என்ன, இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிரிண்ட் எடுத்து இதுவே 2 3 வாட்டி மாத்தி மாத்தி பிரிண்ட் எடுத்தேன். இதெல்லாம் எப்படி நான் இந்த பிரிண்டிங் எடுத்ததெல்லாம் எப்படி நான் வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறீங்க? எப்படி இது எப்படி வாங்கினேன், எப்படி வாங்கினேன்? நெட் சென்டர்ல போய் எழுதி கொடுத்து என்ன பண்ணா, அது பிரிண்ட் எடுத்து தாங்கன்னு சொல்லி காசு கொடுத்து வாங்கியிருக்கோம். தெரியுதா? இப்ப இதை நான் வாங்கினது காசு கொடுத்து வாங்கியிருக்கேன். அங்கேருந்து வரேன்னா ஒரு வண்டியில வந்திருக்கிறேன். உங்களுடைய எய்மோட வந்ததுனாலதான் அது வந்திருக்கேன். அப்ப அது மாதிரி நீங்க ஒரு எய்ம் எழுதிட்டீங்க. என்ன எய்ம் எழுதிட்டீங்க? நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய இலக்கை நீங்க எழுதிட்டீங்க. இந்த இலக்கை எப்படி வாங்குவீங்க? எப்படி வாங்குவீங்க சொல்லுங்க பாப்போம். பணம் கொடுத்து வாங்குவீங்களா? பணம் கொடுக்கறதுனால உங்க கையில பணம் இல்ல, உங்க அம்மா அப்பா தான் தரணும். நீங்க இன்னும் சம்பாதிக்க ஆரம்பிக்கல. இதை எப்படி நீங்க வாங்கலாம், அதை மட்டும் சொல்லுங்க பாப்போம். இந்த இலக்கு உங்க கையில வரணும். இப்ப இலக்கு தான் நிர்ணயிச்சிருக்கீங்க. இந்த எம்பிபிஎஸ் நீட் எக்ஸாம் எழுதணும், அதுக்கப்புறம் 5 வருஷம் படிக்கணும், அதுக்கப்புறம் 1 வருஷம் ஹோம் சர்வீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உங்க கையில அந்த சர்டிபிகேட் இன்னும் வரும். அதே மாதிரி தான் நீங்க ஒரு டிகிரி படிக்கணும், அதுக்கப்புறம் நிறைய கோச்சிங் பண்ணணும். ஐஏஎஸ் அகாடமிக்கு போவாங்க, சில பேர் நேரடியாக ஐஏஎஸ் எழுதுவாங்க, பாஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு சர்டிபிகேட் வந்துடும். அந்த மாதிரி வரணும். எதை கொடுத்தா வரும், எதை கொடுத்து வரும், சத்தம் மட்டும் சொல்லணும். நீங்க ஏதாவது ஒரு பாயிண்டாவது சொல்லணும், அப்பதான் நல்லா இருக்கும். எதை கொடுத்தா வரும்? முயற்சியை கொடுத்தா. நீ தெரியல உனக்கு, படிக்கணும். நீடா சரி, அது படிக்கணும், எல்லாருமே தான் படிக்கணும். ஆனா எதை கொடுத்து வாங்கணும்னா நேரத்தை கொடுத்துதான் வாங்கணும். நேரத்தை கொடுத்துடணும். என்ன நேரம், எல்லாரும் திருவிழாவில் ஃபங்க்ஷன்ல இருப்பாங்க, அந்த நேரத்துல நீயும் நம்மளும் போவோம்னு சொல்லிட்டு போய்க்காம அந்த நேரத்தை படிக்கணும், அந்த நேரத்தை கொடுக்கணும். அந்த முயற்சி நம்ம எழுதி வச்சிருக்கோம் இல்லையா, என்ன எழுதி வச்சிருக்கீங்க, என்ன போட்டோ கூட எடுத்து வச்சுக்கோங்க, கையெழுத்து போட்டு தானே, நீங்க போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அந்த இலக்கை அடையிறதுக்கு எதை கொடுக்கணும், நேரத்தை கொடுக்கணும், மறந்துடக்கூடாது. மழை கொட்டுன்னு கொட்டும்,
எல்லாரும் போத்தி தூங்குவாங்க. அந்த நேரத்தை நீ என்ன பண்ணணும்? படிக்கணும், முயற்சி எடுக்கணும், பயிற்சி எடுக்கணும். வெயில் கொளுத்துதுப்பா, அப்பாடா என்னால படிக்கவே முடியாதுப்பா, வேர் தூத்துது, எங்கடா போகணும்னு வருது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லாம் அதாவது பாட்டுக்கு ஊட்டி கொடைக்கானல் போறாங்க. அப்ப நீ என்ன பண்ற? நீ பயிற்சி எடுக்கிற, முயற்சி எடுக்கிற, இப்படி பண்ற இல்லையா? எல்லாமே என்டர்டெயின்மெண்ட் பூரா இதுலதான் இருக்கணும். ஒரு இதுல போர் அடிக்குதா, இன்னொரு பாடத்தை எடுத்து வச்சு படிக்கணும். அப்படி நீங்க மாத்தி மாத்தி உங்களுடைய நேரத்தை நீங்க இலக்கு நோக்கி போறதுக்கு அந்த நேரத்தை யூஸ் ஆக்குனீங்கன்னா இலக்கு ஈஸியா கிடைக்கும். இலக்கை இன்னைக்கு நிர்ணயிச்சுட்டு நம்ம மாட்டுக்கு இருக்க கூடாது. வெளியில இருந்து அம்பு போகுது, யாராவது அங்கிட்டு கூப்பிடுறாங்க, அந்த அம்பு இங்கிட்டு திரும்பி பார்க்குமா? பார்க்கலாமா? பார்க்க கூடாது, நேரா போய்கிட்டே இருக்கணும். அதுதான் கரெக்டா அந்த எய்மை நோக்கி அடிக்கலாம். நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க, யாராவது கூப்பிடுறாங்க, ஏதாவது ஒரு இதுல மயக்கம் வருது, அப்படியே அங்கிட்டு திரும்ப கூடாது இல்லையா? நம்ம ஒரு எய்ம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா, எங்களோட படிக்கும் பொழுது இவங்க நானும் ஒன்னா படிச்சோம். இங்க ஆதிலட்சுமி டீச்சரும் நானும் ஒன்னா படிச்சோம். இப்ப நாங்களாம் ஓரளவுக்கு எய்ம் பண்ணிட்டு எப்படியோ எய்ம்னு அப்பெல்லாம் சொல்றதுக்கு எங்க ஹெச்எம்லாம் வீடு வீடெல்லாம் வரல. நாங்க வந்துகிட்டு இருக்கோம். இப்ப ஏதோ பிள்ளைகளை பார்க்கணும். பிள்ளைங்க வந்து என்னவா இருக்கிறாங்க, திறனா வேற இருக்கிறாங்க. திறன் மாணவிகள்னா என்னன்னா கொஞ்சம் குறைவா படிக்கிறாங்க. இப்படியான பிள்ளைகளை மட்டும் பார்த்தா பத்தாது, நல்ல இலக்கு, இந்த மாதிரியான இலக்கு நிர்ணயிக்கிற பிள்ளைங்களையும் பார்க்கணும். இப்படி நாங்கெல்லாம் வந்து உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இனிமே உனக்கு மோட்டிவேஷன் எது கொடுக்கணும்னா, இந்த இலக்கு தான் உனக்கு மோட்டிவேஷன். வேற யாரும் உனக்கு ஏய் படிக்கலையா, படிக்கணும், உனக்கு ஒரு கதை சொல்லி உன்னைய மோட்டிவேட் பண்ணவே கூடாது. இனி எல்லாமே எதை நோக்கி போயிட்டே இருக்கணும்? இலக்கு நோக்கி போறதுக்கு இனிமே எந்த கதையும் உனக்கு தேவைப்படக்கூடாது. நீ தான் உன்னைய முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். மோட்டிவேஷன் கதை சொல்றது, இலக்கை நிர்ணயிச்சது யாரு? நம்ம தான். அதை போய் அடையிறதுக்கு போய் நம்ம போய் என்ன பண்ணக்கூடாது? ஒரு இன்னும் கொஞ்சம் நம்ம கதை சொல்லுங்க, இன்னும் நம்ம அதை சொல்லுங்கன்னா இலக்கை நீ சரியா நிர்ணயிக்கலன்னு அர்த்தம். இதுதான் எலான் மாஸ்க் சொன்னது. இலக்கை நம்ம நிர்ணயிச்சுட்டு யாராவது ஒருத்த மோட்டிவேஷன் கதை சொல்லணும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணவே கூடாது. நமக்கு மோட்டிவேஷன் கதை எது? நம்மளுடைய இலக்கு தான். இலக்கு நிர்ணயிச்சாச்சு. நிர்ணயத்துக்கு முன்னாடி எப்படினாலும் இருந்துடலாம். நிர்ணயிச்சுட்டா ஓட்டம் தான், ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். அதை நோக்கி அதை தொடர வரையில் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். இலக்கை போய் தொடர வரையில் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். இப்ப வந்து இந்த இலக்கு நீங்க வந்து மருத்துவர்னா ஒரு பாயிண்ட்ல இல்ல, எல்லா ஆட்டிடியூடையும் நீங்க வந்து அதிகரிக்கணும். இப்ப நான் சொன்னேன், நான் என்னன்னா உனக்கு கலை திருவிழாவுல என்னென்ன தெரியும். இப்ப கலை திருவிழாவுல இப்படி நம்ம போனோம்னு வச்சுங்களேன், விளையாட்டு போட்டி, கலை திருவிழா, அப்புறம் கவிதை போட்டி, கட்டுரை போட்டி, நிறைய போட்டிகள் பள்ளியில் நடக்குது. அந்த போட்டிகளுக்கெல்லாம் நடத்தினா நீங்க வின் பண்ணா உங்களுக்கு சர்டிபிகேட் தராங்க. மாவட்ட அளவுல, மாநில அளவுல வின் பண்ணவங்களுக்கு சர்டிபிகேட் தராங்க. இந்த சர்டிபிகேட் எல்லாம் ஒன்னா தொகுத்து 10th முடிச்ச பிள்ளைங்களோடதையும் 12th முடிச்ச பிள்ளைங்களோடதையும் ஒன்னா தொகுத்து நாங்க அனுப்பி வச்சா அது மாநில அளவுல செலக்ட் ஆகி திரும்ப இன்னொரு சர்டிபிகேட் தராங்க. என்னது? காமராஜர் விருதுன்னு ஒரு சர்டிபிகேட் தராங்க. அது மிகப்பெரிய அளவுல பேசும். காமராஜர் விருது வச்சிருக்கா அப்படின்னாவே இவளுக்கு வந்து அடுத்த வேலை வாய்ப்புலையும் அடுத்த படிப்புக்கு போறதுக்கும் ஒரு பாயிண்ட் முன்னாடி அவ போகலாம். மற்றவங்களை விட 10,000 பேருக்கு முன்னாடி போய் நீங்க நிப்பீங்க. அதுக்காக தான் இந்த கலை திருவிழா நிகழ்ச்சிகள், விளையாட்டு போட்டிகள், கதை போட்டி, கதை சொல்லுதல், இந்த மாதிரி நிறைய போட்டிகள் இருக்கு. அதெல்லாம் நம்ம சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கணும் அப்படிங்கிறதை நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா? ஊசியா தான் போடணும், நல்ல மருந்து போடணும், நல்ல கத்தியை கரெக்டா பயன்படுத்தணும், வெட்டுறதுக்கும் பயன்படுத்தலாம், அறுவை சிகிச்சை செய்யவும் பயன்படுத்தலாம் இல்லையா? அந்த மாதிரியும் நீங்க இந்த செல்லையும் பயன்படுத்தணும். நல்ல டெவலப்புக்கு நமக்கு யூஸ் ஆகுது. ஆனா இது அதுல போய் உட்காந்துட்டோம்னா நிறைய பேர் அதுல உட்காந்து கொய கொயான்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதையும் மறந்துடக்கூடாது. நம்ம இங்க ஒண்ணு கூட பாருங்க, இது வந்து அக்ரிகல்ச்சரா, இது என்னது என்ஜினியரிங். ஓகே, இவங்க என்ஜினியரிங் எழுதியிருக்காங்க. அடுத்தது டீச்சர் ஆகணும்னு எழுதியிருக்காங்க. ஓகே, இப்போ பேரண்ட் கவனிச்சுக்கோங்க. இப்போ உங்க பிள்ளைங்கள்ட்ட இன்னைக்கு எழுதி தந்தது நான் கையெழுத்து போட்டு தரேன், போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இன்னைய தேதி போட்டு பார்த்துக்கோங்க. மே மாதம் இன்னைக்கெல்லாம் லீவு தான் எங்களுக்கு, ஆனாலும் நான் அலைஞ்சிக்கு தெரியுறேன். நெய்வேலியை நோக்கி நான் வந்திருக்கேன். 2வது நாளாக எடுத்து வந்திருக்கோம். இன்னும் நிறைய பிள்ளைங்க வர்றதா இருந்தாலும் வரட்டும், இப்போ கூட திரும்ப பார்த்துப்போம். இப்போ என்னன்னா உங்கள்கிட்ட நான் சும்மா வந்துட்டு போகணுன்னு நினைக்கக்கூடாது. இப்போ மே மாதம் லீவு தான், இவ்வளோ நாளும் உங்களுக்கும் சரி, பேரண்ட்டுக்கும் சரி, பிள்ளைங்களுக்கும் சரி விளையாடணுங்கிறது தான் இவ்வளோ நாள் உங்களுடைய எண்ணமாக இருந்தது. இன்னையிலேருந்து என்ன பண்ணணும்னா, நம்ம அடுத்த வருஷம் படிக்கிறதுக்கு இலக்கு எம்பிபிஎஸ், டீச்சர், விஏஓ எழுதியிருக்காங்க, என்ஜினியர் எழுதியிருக்காங்க. அது திடீர்னு வந்துடாது. 12th முடிச்சுட்டு டக்குன்னு பறிச்சுக்கிற மாங்காய் மாதிரி எல்லாம் கிடையாது. இதை நம்ம படிக்கணும், உட்காந்து தினம் தினம் பிள்ளைங்க படிக்கணும்.
நம்மளுடைய நிலை சூழ்நிலை மாறணும். காலம் மாறிக்கிட்டே போகுது, காட்சி மாறணும். எப்படி மாறும்? இந்த சின்ன குழந்தைகளுக்குள்ளார நம்ம கொஞ்சம் பூஸ்டப் கொடுத்தா மாறும். எப்படி பூஸ்டப் கொடுக்கணும்? இந்த பிள்ளைங்க இலக்கு என்னன்னு நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இந்த இலக்கு நோக்கி போகிறதுக்கு டெய்லி என்ன நேரம் படிக்கிறா அப்படிங்கிறத நான் எழுதியிருக்கேனா? இங்கே அவள் இரவெல்லாம் படிக்கலைன்னு போட்டிருக்கா. ஓகே, இனிமேல் நீங்கள் என்ன பண்ணணும்? படிக்கிறதுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட்டிவாக இருப்பேன், உதவியாக இருப்பேன்னு எழுதியிருக்கீங்க. இனிமேல் எப்படி உதவியாக இருப்பேன்னா உங்களோட சேர்ந்து கொஞ்சம் படிக்கணும். நீங்கள் விவசாய நிலத்தை பார்க்க போகிற மாதிரியும் இந்த பிள்ளைங்களும் ஒரு விளைநிலங்கள் மாதிரி தான். நல்ல விதைகளை விதைச்சி விட்ருங்க. இப்போ இந்த பிள்ளைங்களுடைய ஆழமான மனசில் எம்பிபிஎஸ் ஆகணுங்கிறது பெரிய கனவு. மிகப்பெரிய சமுதாய பொறுப்புள்ள பிள்ளைங்களாக இருக்கிறாங்க. அதை நோக்கி போகணும். அதை நோக்கி போகாமல் நம்ம பாட்டுக்கும் வெவ்வேறு எண்ணங்களால் வெவ்வேறு செயல்களால் டிவி பார்க்குறதுனால அதை எண்ணத்தை விட்டு மாறி போயிடுறாங்க. நானும் கனவு கண்டேன் சின்ன பிள்ளையில எம்பிபிஎஸ் ஆக அப்படிங்கிற மாதிரி பெரிய பிள்ளையாகி இல்லாமல் இந்த உங்கள் ஊரில் நான் எம்பிபிஎஸ் படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளைய பார்த்தேன். இப்போ 4 வருஷம் முடிச்சுட்டு இப்போ போய்கிட்டு இருந்தாங்க பார்த்தேன். அது மாதிரி இந்த பிள்ளைங்களும் கனவு எய்மு வச்சுட்டாளுங்க. அம்மா நீங்களும் கவனிங்க. இப்போ ஒரு இடத்துல புள்ளி வச்சாச்சு, அதான் எய்ம். இங்கே வில்லில் அம்பை தொடுத்தாச்சு. தொடுத்துட்டு என்ன பண்ணுறோம்? இழுத்து விடணும். ஃபோர்ஸாக எடுத்து விட்டால் தான் அந்த தூரத்தில் போய் கரெக்டாக அந்த பாயிண்டில் போய் அடிக்கும். அது மாதிரி தான் நீங்கள் மிகப்பெரிய ஒரு எய்மே நீங்கள் இங்கே குறித்து தந்திருக்கீங்க. அப்போ அந்த எய்மை நோக்கி போகணும்னா டெய்லி அந்த எய்மை நோக்கி நீ போய்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப் போய்கிட்டே இருக்கணும். நீ பாட்டுக்கு எய்மை எழுதி தந்துட்டு தூங்கக்கூடாது. இன்னைக்கு நீ எய்மை எழுதி தந்துட்ட. எலான் மாஸ்க் கிட்ட போய் கேட்டாங்களாம், நீ உலக அளவில் பெரிய பணக்காரலாக இருக்கிற, எப்படியா இந்த மாதிரியான பணக்காரனை ஆன, எங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லு, நாங்களும் பணக்காரனை ஆகணும் அப்படின்னு போய் கேட்டாங்களாம். இவர் நீங்கள் சொல்கிற கேள்வி எனக்கு புரியலைன்னாராம். எப்படி நீ ஒரு சுயநலமாக இருக்கிற, நீ மட்டும் பணக்காரனாக இருக்க, எங்களுக்கு அந்த ஐடியாவை சொல்லித்தர மாட்டியா அப்படின்னு கேட்டபோது, நீ தானே பணக்காரன் ஆகணும், நீ தானே எய்மை ஃபிக்ஸ் பண்ணிட்ட, அப்புறம் எப்படி எனக்கிட்ட வந்து மோட்டிவேஷன் கதை கேட்குற? சரியா? அது மாதிரி தான் எய்மை நீ ஃபிக்ஸ் பண்ணிட்ட. இனிமேல் மோட்டிவேஷன் கதையெல்லாம் வேண்டாம். மோட்டிவேஷனுங்கிறது என்னது? நீ படிச்சுக்கிட்டே போகணும். ஒரு பாடம் புரியலை எழுதியிருப்பீங்க, ஒரு பாடம் புரியுதுங்கிற பாடத்தை 1/2 மணி நேரம் படிங்க, புரியாதுங்கிற பாடத்தை 2 மணி நேரம் படிங்க. அப்போ தான் இலக்கை நோக்கி போய்கிட்டே இருக்க முடியும். உங்கள் அம்மா அப்பாவும் நிறைய நோட்டை வச்சு டெய்லி படிக்கிறாங்களா? இந்த பகுதியை படிச்சிட்டியா, இந்த பகுதியை படிச்சிட்டியா, இந்த நேரத்தில் இங்கிலீஷுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா இங்கிலீஷ் பாடத்தில் கூட மார்க் வாங்கலாம். இங்கிலீஷுக்கு கொஞ்சம் புரியலை, ஏன்னா பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லை. அது வந்து அதர் லாங்குவேஜ், வேறு கண்ட்ரி. நம்ம படிக்கிறோம், நம்ம அதை இங்கிலீஷு பேசுகிறதுக்கான சூழ்நிலை இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பிள்ளைங்களுக்கு இங்கிலீஷ்க்கான கிராமர் புக்கு, இந்த மாதிரியான எழுதி பார்க்குறது, சொல்லி பார்க்குறது, கிராமர் எழுதி பார்க்குறது, இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இங்கிலீஷ்க்குன்னு ஒதுக்குனீங்கன்னா, கணக்குக்கு ஒதுக்குனீங்கன்னா வாய்ப்பாடெல்லாம் எழுதணும். இப்போ அங்கே வந்து சில பிள்ளைங்க சீக்கிரம் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த பிள்ளைங்க புரியறதுக்கு சில பிள்ளைங்க கொஞ்சம் தடுமாற்றம் ஆகுது. அதெல்லாம் இங்கே அடிப்படையெல்லாம் திறனெல்லாம் இங்கேயே இந்த லீவ்லையே அதிகரிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகும். இந்த சைட்லேருந்து நிறையா பிள்ளைங்க நம்ம ஸ்கூலில் வந்து படிக்கிறாங்க. நீங்கள் யார் சார்? பிஏ இங்கே உள்ள ஊராட்சி தலைவர். ஓகே, இப்போ உங்களை தான் பார்க்கணும் வந்தேன். சில பிள்ளைங்க வர்றாங்களா, கொஞ்சம் லேட்டாக விட்டால் கூட எங்களுக்கு பயமாக இருக்குது. காடுன்னு சொல்கிறாங்க. இப்போ தான் நான் பார்த்துக்கிட்டு வந்தேன். ஆமாம், நல்ல நிறைய ஆளே இல்லாத இடங்கள் இருக்குது. பொம்பளை பிள்ளைங்கள கொஞ்சம் சீக்கிரமே விடுற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட நேரம் படிக்க வைக்கணும். அப்படின்னா மழை காலத்துலேயும் சரி, மற்ற காலங்கள்லையும் சரி, பிள்ளைங்க தனியாக வராதிங்கம்மா, ஒன்றா சேர்ந்து போங்கன்னு நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம். இன்னும் ஒரு ஸ்டெப் எடுக்கலாம். இப்போ மேற்பனக்காட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ வச்சு அரேஞ்ச் பண்ணி கொண்டாந்து விடுறாங்க. இப்போ இந்த சின்ன பிள்ளைங்களுக்காக ஒரு டைம் வேனு கொண்டாந்து விடுறது, ஈவினிங்கில் ஒரு டைம் வேனு. இது எப்படியாவது உங்கள் ஊருக்குள்ளற இதெல்லாம் மருத்துவர்கள் அனுக்கிறாங்க. இந்த சமுதாயமே மாறப்போது ஒரு சில காலகட்டத்துக்கு பிறகு சொடுக்கு போடுற மாதிரி காலம் ஓடிடும். இப்போ நான்லாம் அப்போ படித்த காலங்கள் நினைவு இருக்குது. இப்போ வந்து எச்சமாயாச்சு, அடுத்து இப்படி போய்கிட்டு இருக்கோம். அது மாதிரி இந்த பிள்ளைங்களுக்கு இந்த காலத்தில் என்ன உதவி செய்யலாம் அப்படின்னா, இந்த காலத்தை பயிர் செய்கிற மாதிரி இந்த காலத்தில் உதவி செய்கிறது, காலம் கருதி உதவி செய்கிறது ரொம்ப பிள்ளைங்களுக்கு அவசியமாக இருக்கும். அதனால இந்த நேரத்தில் இந்த பிள்ளைங்களுக்கு போக வரத்துக்கு மட்டும் நான் டிராவல்ஸ்க்கெல்லாம் எழுதி போட்டேன். அப்புறம் எங்கள் மாவட்ட ஆட்சியருக்கு எழுதியிருக்கேன். அடுத்தது எங்களுடைய முதன்மை கல்வி அலுவலருக்கு எழுதியிருக்கேன். எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பஸ் வசதி வேணும் அப்படின்னு.
இதெல்லாம் என்னைக்கு வரப்போகுது? நான் வந்து 4 வருஷமா தபால் எழுதிக்கிட்டே இருக்கேன். மேக்ஸிமம் 2 மந்த்ஸ்ங்க. 2 மந்த்ஸ்ல 4 வருஷமா தபால் எழுதுறேன். ஒன்றும் அதை பத்தி நடக்கல. இப்போ நீங்க தான் 8 மணிக்கு ஒரு டைம் இல்ல ஒரு பஸ் வந்து கண்டினியூவா வரப்போகுது. சரிங்க. பஸ் எத்தனை மினி பஸ் மாதிரி ரிப்பீட் வரப்போகுது. அறந்தாங்கி டு அந்த பஸ்ஸுக்கு நீங்க தான் சொல்லணும். அந்த டைமிங் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். தவிர நீங்க ஒரு பஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா சொல்லி சைக்கிள் அறந்தாங்கில இருந்து கீரமங்கலம் வந்து கண்டினியூவா ஒரு பஸ் சைக்கிள் அழுத்தி வர்றதே டயர்ட் ஆயிடும். ஆமா பஸ் பேருந்து டயர்ட் ஆயிருச்சுன்னா காலையில இங்க சாப்பிட்டுட்டு வர்றாங்களா, அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 12:30 வரையிலும் அவ சாப்பிடாம இருக்கணும். சாப்பிட்டதெல்லாம் செரிச்சு போகுது. நம்ம அடுத்து சொல்லி கொடுக்கறது புரியாது. அப்புறமா சாப்பாடு எவ்வளோ கொண்டு வர்றாங்க? மத்தியானம் த்ரோண்டு டப்பாவில் தான் கொண்டு வராங்க ஸ்டெயிலாக. அது எப்படியும் ஒன்று பழகி போச்சு. நான் கூட சொல்லியிருக்கேன், இங்கே நீ வீட்டில் கொண்டு வந்தது பத்தலைனா சத்துணவில் எவ்வளோ நாள் சமைச்சு தரேங்கிறாங்க. அதை பற்றிலாம் அவங்க கணக்கு பண்ணல. எங்கள் சத்துணவு அமைப்பாளர் நல்லா சமைச்சு தரேங்கிறாங்க. இவங்க வந்து நம்ம எஸ்எம்சி உறுப்பினர். இவங்க நம்ம பள்ளியில் எஸ்எம்சி உறுப்பினர். இப்போ இவங்களும் 2 நாளாக என்னோட வந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே கொடிக்கரம்பு மாணவிகளை பார்த்தேன். இப்போ நெய்வேலிக்கு வரணும்னு வரேன். அது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவில் உள்ள எஸ்எம்சி தலைவி நம்ம உறுப்பினர்களை வச்சு அந்தந்த ஏரியாவில் உள்ள நிறையா மாணவிகளை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு என்ன ஸ்டெப்பு இப்போ படிக்கணும்? இப்போ இந்த லீவில் என்னம்மா இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் உங்கள்கிட்ட வர்றதுக்கு நிறைய விஷயங்கள் பிஸ்கட் கொண்டாந்து கொடுத்தேன். அப்புறம் இந்த மாதிரியான இந்த படிவங்கள்லாம் கொண்டாந்து ஏற்பாடு பண்ணிக்குறேன். இதெல்லாம் எப்படிப்பா நான் வாங்கினேன்? எப்படி வாங்கினேன்? பைசா கொடுத்து வாங்கியிருக்கேன். இப்போ நீங்கள் இந்த இலக்கு எழுதியிருக்கீங்கல்லப்பா, இந்த இலக்கு எப்படிப்பா வாங்குவீங்க? இந்த இலக்கை எப்படி வாங்குவீங்க? என்னத்தை கொடுத்து வாங்குவீங்க? மதிப்பெண் வந்து நாங்கள் கொடுக்குறது, டீச்சர் கொடுக்குறது தான் மதிப்பெண். சரி, உங்களுக்கு தெரியாது, நேரம் ஓடிக்கிட்டு இருக்கு. நேரத்தை கொடுத்து வாங்கணும். எதை கொடுத்து வாங்கணும்? நேரம். டிவி பார்க்குற நேரத்தை படிக்கணும். அப்புறம் திருவிழாவுக்கு போகிற நேரத்தில் படிக்கணும். மழை கொட்டும், எல்லாரும் போர்த்திக்கு தூங்குவாங்க, ஜாலியாக தூங்குவாங்க. அந்த நேரத்தை படிக்கிறதுக்கு கொடுக்கணும். அது இலக்குக்கு கொடுக்கணும். இப்படி உன்னுடைய நேரம் எப்பெல்லாம் உனக்கு என்டர்டெயின்மெண்ட் ஆகுறியோ அந்த நேரத்தெல்லாம் படிக்கிறதுக்கு கொடுத்தீங்கன்னா உன்னுடைய இலக்கை பெற்று விடலாம். அப்படிங்கிறத மட்டும் மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. நேரத்தை கொடுக்கணும். எதை கொடுக்கணும்? நேரம். இந்த நேரத்தை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நீங்கள் சொன்ன இலக்கு இத்தி கூட பெருசர் மாறாமல் நீங்கள் போய் அடிச்சிடலாம். அந்த இலக்கு மட்டும் ரொம்ப தெளிவாக இருக்கணும். இலக்கு நோக்கி போகிறதுக்கு தெளிவாக இருக்கணும். புக்கில் உள்ள ஒவ்வொரு வரியிலையும் அந்த இலக்கு இருக்குது. ஒவ்வொரு வரியையும் படிக்கணும். சரியா? அடுத்து பார்த்தா நம்ம ஸ்கூலில் வந்து கலை திருவிழா நடக்குது தெரியுமா? அப்போ அது கலையரசி பட்டம் கிடைக்குது. ஓவிய போட்டி, கட்டுரை போட்டி, கவிதை போட்டிகள், நிறைய போட்டிகள் நம்ம ஸ்கூலில் நடக்குது. இதுக்கெல்லாம் இந்த லீவை நீங்கள் உங்களை பக்குவப்படுத்துறதுக்கு, திறனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த லீவை பயன்படுத்திக்கணும். ஏன் சொல்கிறேன்னா 12ஆவது வகுப்பு முடிச்சிட்ட பிள்ளைங்கள்ட்டையும் 10ஆம் வகுப்பு முடிக்கிற பிள்ளைங்கள்ட்ட வந்து நிறைய சர்டிஃபிகேட் வாங்குவோம். யாரெல்லாம் வாங்கியிருக்கா? விளையாட்டுத்துறையில் 12ஆவது முடிச்சிட்றாங்கன்னு வச்சுங்களேன். அவங்க வந்து விளையாட்டில் கவிதை போட்டி, கட்டுரை போட்டி, அப்புறம் இந்த கலை திருவிழாவில் கலையரசி போட்டிகள் இதெல்லாம் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றா தொகுத்து நாங்கள் மேலதிகாரிகளுக்கு அனுப்புனா தமிழ்நாடு அளவில் காமராஜர் விருதுன்னு ஒன்று தருவாங்க. எல்லாத்துக்கும் ஒன்றா சேர்த்து ஒரே ஒரு விருது. அது காமராஜர் விருது. நம்ம பிள்ளைங்க 2 பிள்ளைங்க வாங்கியிருக்கு. நான் வந்த பிறகு எழுதி கொடுத்துருக்கேன், வாங்கியிருக்காங்க. 2 காமராஜர் விருது 2 மாணவிகளுக்கு வாங்கியிருக்கேன். இப்போ அந்த காமராஜர் விருது என்னத்துக்கு பயன்படுதுன்னா, நீ உன்னுடைய வேலையில் நீ வந்து லைனில் நிற்கும் போது 10,000 பேருக்கு முன்னாடி போயிடுவேன். 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் கூட கொடுக்கும்போது எத்தனை பேருக்கு முன்னாடி போயிடுவேன்? 10,000 பேருக்கு முன்னாடி உனக்கு சீக்கிரம் வேலை கிடைக்கும், சீக்கிரம் மேல் படிப்புகளுக்கு இடம் கிடைக்கும், நல்ல காலேஜுக்கு போகணும். இப்போ என்ஜினியர் எழுதியிருக்கீங்க. என்ஜினியர்னால் சாதாரணமாக காலேஜில் போயெல்லாம் படிக்கக்கூடாது. ஜேஇஇ எக்ஸாம், நீட் எக்ஸாம் மாதிரி ஜேஇஇ எக்ஸாம் இருக்குது. அந்த எக்ஸாம் எழுதி நீ போனீங்கன்னா ஐஐடி காலேஜில் போய் நீங்கள் என்ஜினியரிங் படிக்கணும். பெரிய படிப்பு அதெல்லாம். என்ஐடி காலேஜில் தேசிய அளவில் உள்ள என்ஜினியரிங் காலேஜில் போய் படிக்கணும். அப்படி படிச்சிங்கன்னா இப்போ நம்ம சாதாரண காலேஜில் என்ஜினியரிங் முடிச்சுட்டா நம்ம போய் கம்பெனியாக ஏறணும். நிறைய என்ஜினியரிங் படித்தவங்களாம் வேலை கிடைக்கல. என்ஐடியில் ஐஐடியில் படித்த மாணவர்களுக்கு யார் நேரடியாக கம்பெனியே உங்கள் வீட்டுக்கே வந்துடும், உன்னை நோக்கி வந்துடும். நீ உனக்கு என்ன சம்பளத்தில் வேலை வேணுமா அப்படி கேட்கும். இப்படி டேர்ன் ஆகும், பார்வையே மாறும். அதுக்கு தான் நீங்கள் ஜேஇஇ எக்ஸாம்
கணக்கு நல்லா போட்டு போட்டு பார்க்கணும். ஜேஇ எக்ஸாம் அதுக்கு உன்னைய ப்ரிப்பேர் பண்ணணும். சரியா? இன்னிலேருந்து உங்களை நீங்கள் உங்களுடைய பார்வையை, உங்களுடைய செயலை, உங்களுடைய எண்ணத்தை இலக்கு நோக்கி போகிறதுக்கு திருப்பணும். மாறி இருக்குமா? இன்னைக்கு கொஞ்ச நாள் சொன்னோன்னே அப்புறமா பழையபடி வந்துடுவோம். நம்ம இயல்பே அதான். நம்மளுடைய கேரக்டர்லாம் மாற்றுறதுக்கு இந்த யூடியூப்லாம் பார்த்துக்கிட்டு தள்ளுவீங்களா? என்னென்னமோ சொல்லி தருவாங்க. பழையபடி டக்குன்னு நம்ம பழையபடிக்கு வந்து நின்றுவோம். ஆனால் இந்த எய்மு உங்கள் அம்மாட்ட சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும், பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. எய்ம் எழுதியிருக்கா டீச்சர், என்னத்துக்கு டாக்டருக்கு சொல்லி கொடுக்குற டீச்சராகவும் ஆகும். சரியா? அந்த மாதிரி ஆங்க. வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். இப்போ ஊராட்சி தலைவர்கிட்டையும் சொல்லியாச்சு ஒரு வேன் வசதிக்கு. ஓகேம்மா, கட் பண்ணிடுங்க. நம்ம ஸ்கூலில் இருக்கிற பிள்ளைங்கள உங்கள் வீடு தேடி வந்து பார்க்குற எல்லாரையும் பார்க்க முடியலன்ட்டு அங்கே உட்காந்து பார்க்க முடியல. இப்போ நின்றுக்கோம்மா கொஞ்சம் நேரம், கொஞ்சம் விளக்கம் சொல்லிட்டு அப்புறமாட்டி உட்காந்து எழுதுங்க. இது நெய்வேத்தலி, இந்த ஊரை வந்து பார்க்க வர்றேன். என்னென்னா இந்த லீவில் என்ன செய்கிறீங்கன்னு பார்க்கணும். இங்கே யாராவது திறன் மாணவிகள் இருக்கீங்களா? திறன் இருக்குங்க. வேறு யார் இருக்கீங்களா? இப்போ இந்த திறன் மாணவிகளையும் சரிப்படுத்தணும். திறன்னா பெற்றோருக்கு தெரியுங்கள. இங்கே வாங்க, அப்படியே நீ வாடா, நீ வா, நீ தான் சிஸ்டர், நான் வரப்போகிறேன் வா. திறன் என்னன்னா ஃபஸ்ட் எடுத்துமே கொஞ்சம் குறவாக படிக்கிற பிள்ளைங்க அடிப்படையாக கொஞ்சம் விஷயங்கள் தெரியப்படுத்தணும். அது வந்து தெரியாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். முதல் ஆண்டு வரையில் அந்த பிள்ளைங்க திறன்லேயே வச்சிடுறாங்க. அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த லீவில் அடிப்படையில் காக்கா கீக்கி, ஏபிசிடி, இங்கிலீஷில் காக்கா கீக்கி எழுதணும். அடுத்தது வாசிக்க தெரியணும். இதெல்லாம் இங்கிலீஷ் இந்த லீவில் கொஞ்சம் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா பிள்ளைங்க வந்தோடனே ஃபஸ்ட்டு மிட்டம்லேயே நம்ம வந்து பிள்ளைகளை தேத்தி விடுறோம். பிள்ளைங்க ஃபஸ்ட்டு மிட்டம்லேயே கூட மார்க் எடுத்துட்டா திறன் அப்படிங்கிற லெவலுக்கு போகாது. திறன்னா கொஞ்சம் குறவாக படிக்கிற பிள்ளைங்கன்னு அர்த்தம். ரொம்ப இதெல்லாம் இல்லை. இப்போ அதனால தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். அடுத்து வந்து மற்ற கிளாஸும் ஃபஸ்ட்டு மிட்டம்லேயே கூட மார்க் வாங்கிட்டாக்க உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்தடுத்து கொஞ்சம் ஈஸியாக படிக்கலாம். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு கிளாஸ்லேருந்து அடுத்த கிளாஸ் போகிறீங்களா, அந்த புத்தகத்தை வாங்கி வச்சுக்கோங்க. பிள்ளைகள்கிட்ட பிள்ளைய தரமாட்டேன்பாங்க. ஆனால் ஸ்கூலுக்கு போகணுன்னு எனக்கு புது புக் தந்துடுவாங்க. உங்கள்கிட்ட நாங்கள் அந்த புக்கை தந்துடுறோன்னு சொல்லுங்கள். சரியா? இப்போ அந்த புக்கை நீங்கள் உட்காந்து இந்த லீவில் உட்காந்து சும்மா நேரம் இருக்கும்போது படிக்கணும். கொஞ்சம் நேரம். காலையில் எவ்வளோ நேரம் படிக்கிற, 1 மணி நேரம் படிக்கிறியா, சாயந்தரம் எவ்வளோ நேரம் படிக்கிற அப்படிங்கிறதெல்லாம் இந்த எழுதியிருக்கேன். சிரமமான பாடம் எதுன்னு எழுதியிருக்கேன். அது என்னன்னு பாருங்கள். ஏன் சிரமமாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்தது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற பாடம் எது, பிடிச்ச பாடம் எதுன்னு எழுதியிருக்கேன். ஏன் பிடிக்குது, உங்களுக்கு புரியுது அப்படிங்கிறதுனால கூட பிடிக்கலாம். அது ஒன்று. அடுத்து விடுமுறை நாட்களில் தனியாக படிக்கிறியா, பேரண்ட்டோட படிக்கிறியான்னு போட்டிருக்கேன். பேரண்ட்டோட படிங்க. கூடுமான வரையிலும் பேரண்ட்டுக்கும் தெரியணும் நம்ம படிக்கிறது. நீங்கள் படிக்கிற விஷயம் உங்கள் பேரண்ட்டுக்கும் தெரியணும். அடுத்து வந்து கதை, அறிவியல் சார்ந்த கதைகள் படிக்கிறீங்களா அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். படிக்கிறேன்னா ஆமாம் போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. அடுத்து பள்ளியில் வந்து கலை திருவிழா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம். தெரியுதா? அந்த திருவிழாவுக்கு நீங்கள் இந்த லீவில் ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டு வாங்க. ஃப்ளூட் வாசிக்கிறது, இசைக்கருவிகளை வாசிக்கிறது, ஓவியம் வரைகிறது. இது ஒரு நாளைக்கு ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஒதுக்குனீங்கன்னா இந்த மணல் சிற்பம் செய்கிறது, இதுக்கெல்லாம் இந்த களிமண் சிற்பம் செய்கிறது, இதுக்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த லீவை. அடுத்து உன்னுடைய இலக்கு என்ன அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். நீ என்ன ஆகணும், அந்த இலக்கு என்னன்னு எழுதணும். அதுக்கு நீ என்ன முயற்சி செய்கிற அதை எழுதணும். அடுத்து வந்து இப்போ பேரண்ட் வந்து இந்த இலக்குக்கு நீ முன்னேறத்துக்கு உனக்கு என்ன, எப்படி உனக்கு பக்கபலமாக இருக்க போகிறாங்கன்னு பேரண்ட் எழுதணும். பக்கபலமாக இருக்கிறேன் அப்படின்னு எழுதணும். அடுத்து பார்த்திங்கன்னா மேம்படுத்தணும். எங்கள் பிள்ளை வந்து கொஞ்சம் சோம்பேறியாக இருக்குது, சாப்பிட மாட்டேங்குது, விளையாட்டு புத்தியாகவே இருக்குது, டிவி பார்க்குது, இதெல்லாம் நாங்கள் குறைக்கணும் அப்படிங்கிறதான் மேம்படுத்த வேண்டியவை. உங்கள் பேரண்ட்டு அதை எழுதணும். என்னென்னா டிவி பார்த்துக்கிட்டே இருக்குது, சும்மா வேஸ்ட்டாக டயத்தை வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அதை எழுதுங்க. இதெல்லாம் நீங்கள் எழுதித்தாங்க. அப்புறம் இலக்கை வச்சு என்ன செய்யலாம், அந்த இலக்கு நோக்கி எப்படி போகலாம் அப்படிங்கிற கருத்தில்
நல்லா இருக்கீங்களாப்பா? முன்னேற்றத்துக்கு நீங்க கைட் பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு 2 பாயிண்ட் நீங்க எழுதணும். இவ்வளவு நாளும் டிவி பாக்குறா, அதனாலதான் 10வதுல மார்க் குறைஞ்சு போச்சு இப்படிங்கிற மாதிரியான அதை வந்து குறைக்கணும். செல்லு பாக்குறா, அதனாலதான் 10வதுல கொஞ்சம் வாங்க முடியல அப்படிங்கறத சொல்லலாம். லேசியா இருக்கிறா, அதை நம்ம மாற்றணும், கொஞ்சம் சுறுசுறுப்பாக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட் எழுதுங்க. இனிமே அவளுங்க இருக்க மாட்டாளுங்க. நீங்க இவ்வளவு நீங்க நோட் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை சொல்லுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மேம்படுத்த வேண்டியவை என்ன, இல்ல வந்து என்னன்னா முன்னேற்றத்தில் பெற்றோருடைய கருத்து என்னன்னா, அவங்க வந்து டாக்டர் ஆகிறேங்கிறா, நான் முழு ஒத்துழைப்பா இருக்கிறேன்னு எழுதணும் உங்களுடைய கருத்து. அடுத்துதான் மேம்படுத்த வேண்டியவைனா டிவி பார்க்காம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எழுதணும் மேம்படுத்த வேண்டியவையில. அடுத்து ஆசிரியர் வழிகாட்டியில நான் எழுதிக்கிறேன். அப்புறம் நீங்க கையெழுத்து போடுங்க, மாணவர் கையெழுத்து, பெற்றோர் கையெழுத்து கொண்டாந்துருங்க.